ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பே சிவம். அடிமுடி காண அண்ணாமலையாரின் அதி அற்புதங்களையும் பார்க்கலாம். ஒரு முறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர்கள் என்று போட்டி ஏற்பட்டது. இதற்கு முடிவு காண சிவபெருமானிடம் சென்று கேட்டார்கள். அதற்கு சிவபெருமான், என் அடியையும் முடியையும் யார் முதலில் காண்கிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று சொன்னார். என் அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று பிரம்மனிடம் மகாவிஷ்ணுவிடம் சிவபெருமான் சொன்னார். பிறகு சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நெருப்பு பிளம்பாக மாறி நின்றார். பிறகு பிரம்மதேவர் அன்னப்பறவை வடிவமெடுத்து அண்ணாமலையாரின் முடியை காண புறப்பட்டார். திருமால் சிவனின் அடியை காண்பதற்காக வராக அவதாரம் எடுத்து பூமியை நோக்கி சென்றார். ஆனால் பல கோடி ஆண்டுகளாகியும் சிவனின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. மகாவிஷ்ணும் தன்னால் அடியை காண முடியவில்லை என்று சிவபெருமானிடம் தெரிவித்தார். ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக பிரம்மதேவர் பொய் சொன்னார். அதற்கு சாட்சியாக ஈசனின் தலையிலிருந்து விழுந்த தாளம்புவை ஒன்றை அழைத்து வந்தார். பிரம்மதேவன் பொய் சொல்லுவதை அறிந்த சிவபெருமான் கோபத்தில் பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்து, பூலோகம் எங்கும் உனக்கு கோவில் கிடையாது என்று சொன்னார். பொய் சாட்சியாக வந்த தாளம்புவை பார்த்து, இனி என் சிரசில் உன்னை நான் சூடமாட்டேன், என் பூஜைக்கு நீ உதவ மாட்டாய் என்று சாபம் கொடுத்தார். சிவபெருமானின் நெருப்பு வடிவத்தை கண்ட தேவர்கள் அனைவரும் இத்தலத்திலேயே இருக்கும்படி சொன்னார். இந்த ஸ்தலத்திலேயே தங்க வேண்டும் இறைவா என்று தேவர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டனர். சிவபெருமானை பார்த்து தேவர்கள் அனைவரும் வேண்டி கேட்டு கொண்டதனால் சிவபெருமான் அந்த தலத்திலேயே மலையாக உருவெடுத்தார். பின்பு வழிபடுவதற்கு ஏற்றமாறு சுயம்புலிங்கமாக மாறி சுயம்பாக தோன்றினார். அந்த சுயம்பு லிங்கமாக தோன்றிய இடத்தில்தான் அண்ணாமலையார் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் மலையாக வீற்றிருக்கும் காரணத்தினால் திருவண்ணாமலை சிறப்புக்குரிய தலமாக மாறியிருக்கிறது. பல யுகங்களை தாண்டி இருக்கும் இந்த மலை, இந்த பிரசித்தி பெற்ற மலையில்தான் முனிவர்களும் தேவர்களும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் அக்னி ஜோதியாக காட்சியளித்த நாளே திருக்கார்த்திகை தீபம் என்று கொண்டாடப்படுகிறது. எனவே திருக்கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். அந்த தீபத்திலிருந்து மேலும் 5 தீபங்கள் ஏற்றப்படுவார்கள். பிறகு அந்த தீபங்களையெல்லாம் ஒன்றாக்கி அண்ணாமலையரின் அருகில் வைத்து விடுவார்கள். பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களில் இருக்கிறார். அவரே பரம்பொருள் என்ற ஒருவரில் ஒருவராக இருக்கிறார். பிறகு அண்ணாமலைக்கு அருகில் வைக்கப்பட்ட தீபம் மேலே கொண்டு செல்லப்படும். மலைக்கோவில் கொடிமரத்தின் அருகில் உள்ள இடத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்வார்கள். அப்பொழுது மூலஸ்தானத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார். இந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை காண முடியும். இந்த தரிசனத்தை காண்பதற்கு நமக்கு பல கோடி கண்கள் வேண்டும். மற்ற நாட்களில் அவர் சந்நிதியை விட்டு வெளியே வருவதில்லை. அவர் முன்பாக அகண்ட தீபம் ஏற்றப்படும். அதன் பிறகே 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றுவதற்காக 7.5 அடி உயரத்தில் கொப்பரையில் 1000 கிலோ காடா துணி, 3000 கிலோ, 2 கிலோ கற்பூரம் ஆகியவை பயன்படுத்துவார். மகா தீபம் ஏற்றியவுடன் எல்லோரும் அண்ணாமலைக்கு அரோகர, அண்ணாமலைக்கு அரோகர என்று கோஷமிடுவார்கள். சிவனின் அதி அற்புதங்களை காண்பதற்கு நமக்கு பல கோடி கண்கள் வேண்டும். அன்பே சிவம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள்.